Friends, welcome to VR Travel and Cooking. இது வந்து ஒபிசிட்டி அண்ட் வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டோட எபிசோட் 6. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நம்மளோட பேலன்ஸ்டு டயட் பற்றி நம்ம பார்த்தோம். லைக் கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம், நம்மளோட டயட்டில் நம்ம வந்து அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளோட பாடிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரோட்டீன் வந்து நம்மளோட ரிப்பேராக இருக்கிற டிஷ்யூஸு, அப்புறமா புது டிஷ்யூஸ் வந்து நம்ம பாடியில் ரீஜென்வேட் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் நம்மளோட மெட்டபாலிசம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் இந்த ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே தேவை. இப்போ நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ரோட்டீன் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளோட மேக்ஸிமம் நம்மளோட க்ரோத்து, நம்மளோட பாடி மெயின்டெனன்ஸு, நம்மளோட ஸ்கின் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து ப்ரோட்டீன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். நம்ம நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனால நிறைய டிசீசஸ் நம்மளுக்கு வரதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அதில் இருக்கிற கெராட்டின், கொலாஜன் இதெல்லாம் வந்து நல்ல நம்மளுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும், ப்ளஸ் நல்ல ஒரு பாடிக்கு ஷைனிங் கொடுக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய டிசீஸ் இருக்கிற போது நம்ம வந்து ப்ரோட்டீன்ஸை எடுக்கும் போது அந்த டிசீஸ் கூட ஃபைட் பண்ணுற இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு இந்த ப்ரோட்டீன்ஸ் நிறையவே தேவை. இது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸு, ஃபிஷ்ஷு, சிக்கன் இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்கிற உணவுகள். இதில் வந்து நீங்கள் வெஜிடேரியன் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பீனட் பட்டர் சாப்பிட்லாம், ஓட்ஸ் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய வேறு வெஜ்ஜு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. சீட்ஸு, அப்புறம் பல்சஸ்ஸு, லென்டில்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் நிறையா எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தான். ஆனால் சிக்கன், ஃபிஷ்ஷில் இருக்கிற அளவுக்கு ப்ரோட்டீன் வந்து வெஜிடேரியன் சோர்ஸஸில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் மீல் மேக்கர் எடுக்கலாம். மீல் மேக்கருக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா சென்னா இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் கார்போஹைட்ரேட்ஸ், அப்புறம் ஃபேட்ஸு, மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக அப்கமிங் எபிசோட்ஸில் சொல்கிறேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.